மலையாள சினிமாவில் கடும் விமர்சனங்களை சந்தித்த ஃபகத் இன்று இந்திய சினிமாவை கொண்டாடும் அளவிற்கு தனது நடிப்பால் உயர்ந்துள்ளார். ஃபகத் கடந்து வந்த பாதை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய சினிமாவில் தன்னால் இதுதான் முடியுமென்று உணர்ந்து தனக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பாக நடிக்கும் நடிகர்கள் பலர் உண்டு. ஆனால் தனக்கான வரையறைகளை உடைத்து எந்த கதாபாத்திரம் கிடைத்தாலும் அதை சவாலாக ஏற்று பார்வையாளர்களின் மனதில் என்றென்றும் தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் வெகு சிலரே. அந்த சில நடிகர்களில் ஒருவரான ஃபகத் ஃபாசிலின் பிறந்த நாள் இன்று. திரையுலக பிரபலங்களின் வாரிசுகள் திரைத்துறைக்குள் நுழைவது இந்திய சினிமாவுக்கு புதிதல்ல. ஆனால் பிரபல இயக்குனர் ஃபாசிலின் மகனான ஃபகத் ஃபாசில் சினிமாவில் நுழைந்த கதையே சுவாரஸ்யமானது. மற்ற வாரிசு நடிகர்களைப் போலவே ஃபகத்தும் தன் தந்தையின் இயக்கத்தில் 2002ஆம் ஆண்டு வெளியான கையேந்தும் தூரத்து என்ற படத்தில் மிகச் சாதாரணமான ஹீரோவாக அறிமுகமானார். படம் பாக்ஸ் ஆபீஸில் படு தோல்வியடைய ஊடகங்கள் அனைத்தும் படத்தை கடுமையாக விமர்சித்தன. விமர்சனத்தில் துவண்டு போன ஃபகத் மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். பின்பு மீண்டும் மலையாள திரையுலகுக்குள் நுழைந்த ஃபகத் 2011ஆம் ஆண்டு வெளியான சாப்பா குரிஷி படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படத்திற்காக அவருக்கு கேரள அரசின் சிறந்த துணை நடிகருக்கான விருதும் கிடைத்தது. இதையடுத்து வெளியான அன்னையும் ரசூலும், நார்த் 24 காதம், பெங்களூரு டேஸ், பரதன், கும்பலாங்கி நைட்ஸ், ஜோஜி போன்ற படங்கள் அவரின் நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தன. குறிப்பாக கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் ஒரு நக்கல் சிரிப்புடன் ஒரு கொடூரனின் முகத்தை பிரதிபலிக்கும் ஃபகத்தை வெறுக்காதவர்கள் யாருமே இல்லை. இப்படி ஒவ்வொரு படத்திலும் தன்னை தனியாக அடையாளப்படுத்திய ஃபகத் வேலைக்காரன் படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானார். ஆனால் விக்ரம் படம்தான் அவருக்கு நல்ல ரீச் கொடுத்தது. அதேபோல தெலுங்கிலும் புஷ்பா படத்தின் மூலமாக வில்லனாக கால் பதித்தார் ஃபகத். தந்தை இயக்குனர் என்பதால் சினிமா என்ட்ரி எளிதாக அமைந்தாலும் சினிமாவில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பெரும்பாடுபட்டவர் ஃபகத். மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என அவர் பயணிக்கப் போகும் தூரம் மிக நீளமானது. அதற்கு ஃபகத் ஃபாசிலின் கண்களே சாட்சி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராம் பிரசாத்.